ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். ஒரு நாள் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதிலேருந்து நம்ம நந்தினி எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம நந்தினியோட அம்மாவுக்கு திதி கொடுக்கணும். அதுக்காக எதனா பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அருணாச்சலம் சூர்யா சாரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு முழுசாக. நம்ம சூர்யா சாரும் ஓகே, நான் நந்தினிக்காக குடிக்காமல் இருக்கேன் டாடி, ப்ராமிஸ். ஆனால் 6 மணிக்கு மேலே நான் கண்டிப்பாக குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம சூர்யா சார். அருணாச்சலம் செய்யா ஓகேடா, ஆனால் நந்தினிக்கு சுந்தரவல்லி சப்போஸ் எதனா பிரச்சனை பண்ண மாட்டா, பிரச்சனை பண்ணால் நீ கூட இருந்தால் நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது. இதுலேருந்து என்ன தெரியுது, அப்போ சூர்யா சார் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம நந்தினி மேலே அன்பு வச்சாலே போதும், நம்ம நந்தினிக்கிட்ட எந்த பிரச்சனையுமே எப்பயுமே வராது அப்படின்றது இன்னையிலேருந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சூர்யா சார் குடிக்காமல் நந்தினிக்கு வரப்போகிற பிரச்சனையை எதிர்த்து போராடும் போது தான் எல்லாருக்குமே தெரிய போகுது சூர்யா நந்தினி கூட இருந்தால் நந்தினிக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடக்குது. ஆனால் நம்ம அருணாச்சலம் ஐயா மனசில் நந்தினியை தன்னோட மருமக அப்படின்னு முழுக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனால் நந்தினி ஐயான்னு கூப்பிடும்போது, ஏன் ஐயான்னு கூப்பிட்ற, நீ இந்த வீட்டு மருமக தானே, மாமான்னு உரிமையாக கூப்பிடுன்னு சொல்லும்போது, இல்லைங்க ஐயா நான் இந்த வீட்டு மருமக இல்லை, மருமக மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அருணாச்சலத்துக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுது. என்னடா இது இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி திதிக்கான வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி திதிக்கான வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே சூரேகா, மாதவியோட புருஷன் 3 பேர் உள்ளே தென்னை மட்டை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க நந்தினி கிட்ட. உடனே அருணாச்சலம் ஐயா அந்த இடத்துல ஏய் நந்தினி, உங்களுக்கு அன்னை முறை மரியாதை கொடுத்து பேச, அவள் இந்த வீட்டு மருமக, எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுங்க, தேவையில்லாமல் அவள்கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காதீங்க, இந்த வீட்டு மருமக, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் ஐயா இப்போ தான் ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசியே நான் பார்க்குறேன். அப்போ நந்தினிக்காக இவரும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சூர்யா சாரும் அருணாச்சலம் ஐயாவும் களத்தில் இறங்கினாலே போதும், மித்த யாருமே கூட இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திதி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சுந்தரவல்லிக்கு கோவம் வந்துடுது. இவளே இங்கே ஒப்பானிக்கு சப்பானிக்கு இருக்கா, இவளோட அம்மாவுக்கு இவ இங்கே திதி பண்ணுறாளா, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா ஜாமானையும் எட்டி உதைக்க போகிறாங்க. அப்போ நம்ம சூர்யா சார் இருந்துக்கிட்டு சுந்தரவல்லியை தாய் குலத்தை, சூர்யாவோட தாய் குலத்தை பலார்னு அரைஞ்சிடறாரு. நீலாம் ஒரு பொண்ணா, அறிவில்லை, திதி கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரங்கவும் எல்லாருக்கும் அங்கே செம்ம ஷாக் ஆகிடுது. ஆனால் சுந்தரவல்லி பண்ண மிகப்பெரிய தப்பு. வீட்டில் இருக்கிறாங்க இல்லை, அது ஒரு எமோஷ்னலான விஷயம், அதுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். அது கூட கொடுக்காம அதுலேயும் கூட ஏழை பணக்காரங்கன்ற பார்த்ததுனால தான் நம்ம சூர்யா சார் களத்தில் இறங்கி சுந்தரவல்லியை பயங்கரமாக அடிச்சிட்டாரு. இந்த சுந்தரவல்லிக்கு இது கண்டிப்பாக தேவைதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.